Hi students, welcome to Grow Skill X. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு லேர்னிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணி லேர்ன் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாகவும் மறக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ கெமிஸ்ட்ரியோடைய கான்செப்ட் நம்ம இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸில் கெமிஸ்ட்ரியோடைய கான்செப்ட்ஸ் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற துணியிலேருந்து, நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸில் கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட் அப்ளை ஆகுது. கிச்சனில் இருக்கிற வெசல்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸு, சோப்பு, மெடிசன்ஸு, ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து தானே உங்களுக்கு அந்த மெட்டீரியலே உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான டே டு டேவாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயே கெமிஸ்ட்ரி நிறைய இது கான்செப்ட் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் இந்த ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவும் மறக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம டே டு டேவாக நம்ம பார்க்குற விஷயத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஆசிட்ஸோ இல்லைனா மெட்டல்ஸ் ஏன் ஷைனிங்காக இருக்குது, அதே மாதிரி ரஸ்ட்டு ஏன் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சு படிக்கணும். எப்பயுமே நீங்கள் வெறும் டெஃபினேஷன் மட்டும் படிக்கிறதோ இல்லை ஒரு தியரியாக படிக்கிறதோ உங்களுக்கு அதனால் எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் கான்செப்டோடு படித்தா தான் நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கெமிக்கல் ரிலவெண்ட்டான ஜாப் போகும்போது அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். புரிஞ்சு நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நீங்கள் லேர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? ஸோ 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகேவா? ஸோ 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக வெளியில் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லெமனும் சுகரு ப்ளஸ் வாட்டர், இது 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும். ஸோ ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணணுன்னா ஸோ லெமன் வேணும், சுகர் வேணும், வாட்டர் வேணும். ஸோ இது 3 என்னது, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு ஒரு லெமன் போதும், ஒரு ஸ்பூன் சுகர் போதும். ஓகேங்களா? இது 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே சுகர் குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அங்கே வால்யூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வால்யூம் அங்கே ஆட் பண்ணணும் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேங்களா? என்ன ஃபஸ்ட்டு சுகருன்றது ஸ்வீட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சல்ஃபர்னா என்ன, ஓகேங்களா, கால்சியம்னா என்ன, ஆக்சைடுனா என்ன, ஆக்சிஜன்னா என்ன, இதெல்லாமே என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக இன்க்ரீடியன்ஸ் எதுக்கு எது தேவைன்றது உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். நான் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இதிலே இன்னும் நம்ம சப்ஜெக்டாக பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கால்சியம் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துன்னா என்ன ஆகும், அது கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். இது ஜாயிண்ட் பேட்டர்ன், ரெண்டும் ஒன்றா சேருது. ஸோ A+B = AB. ஸோ அப்போது கால்சியம்ன்றது சிம்பிள் Ca, ஆக்சிஜன் O2. ஸோ Ca + O2 = CaO. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ கால்சியம்னா என்ன, ஃபஸ்ட்டு கால்சியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆக்சிஜன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் சேரும் போது CaO மாறுது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸு இல்லை ஃபார்முலாஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ கெமிக்கல் ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 2Ca + O2 = 2CaO. அதாவது 2 ஆட்டம்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இது குவான்டிட்டி. இதில் 1 ஆஃப் கால்சியம் ப்ளஸ் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ், இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, 2 யூனிட்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. இதுக்கு முன்னாடி பார்த்தது Ca + O2 CaO. இப்போ இது 2 யூனிட்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. சரி, கால்சியம் ஆக்சைடு மெயினாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பவுடரியாக இருக்கும். ஸோ பவுடராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கணும். ஒயிட் வாஷ், இப்போ நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒயிட் கலர் அடிக்கிறாங்கன்னா அது அந்த ஒயிட் வாஷில் CaO + வாட்டர். புரியுதா உங்களுக்கு? ஸோ கால்சியம் ஆக்சைடுன்றது ஒயிட் வாஷ் கலர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க,
அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட், நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுற சிமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கிளாஸ் மேனுஃபேக்சரிங், இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ எப்போ படிக்கும் போதும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எந்த இடத்துல அது யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் அதை யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வரும். ஸோ இன்னும் ஈஸியஸ்ட் வேவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சப்பாத்தியை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கோதுமாவும் ப்ளஸ் கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து அதை மாவாக்கி அதுலேருந்து உங்களுக்கு சப்பாத்தி சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் கால்சியம் ப்ளஸ் ஆக்சிஜன், கால்சியம் ஆக்சைடு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்ம கிச்சனில் சமைக்கிற விஷயத்தையே நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம ரெடி பண்ணுறோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள்லாம் என்ன, உப்புனா என்ன, அதே மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸோடைய கான்செப்டை நீங்கள் கிளியராக, அப்போ தான் வந்து உங்களால் வந்து குக்கிங் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். சல்ஃபர்ன்றது எல்லோ நான் மெட்டல்ஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பவுட்ரு எல்லோ கலரில் இருக்கும். அது வந்து என்னென்னா சீக்கிரமாக வந்து எரியக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸில். இப்போ நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து சல்ஃபர் மிக்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராக்கர்ஸ், நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற வெடிகள், ஃபர்டிலைசர்ஸ், விவசாயத்தில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, மெடிசன்ஸு, ஈவன் டயர்ஸ் கெமிக்கல் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சல்ஃபர்ன்றது நேச்சுரலாக வந்து நம்ம பூமியில் கிடைக்கிற ஒரு எரிமலைலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரிமலை. ஸோ அந்த எரிமலைலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் சல்ஃபர் வந்து வெளியில் வரும், ஓகேங்களா? அந்த வெளியில் வர சல்ஃபர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து கம்மியானதுக்கு அப்புறமா அது வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு பிரிக், ஒரு கட்டி மாதிரி வந்து இருக்கும், ஓகேங்களா? நான் அது உங்களுக்கு இமேஜாகவே காமிக்கிறேன். ஸோ இதில் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இது வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டெய்லியும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ டெய்லி நீங்கள் உட்காந்து பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைகாட் பண்ணவே பண்ணாதீங்க. மக்க படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அன்றைய தினத்துக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர உங்களுக்கு லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. கான்செப்டை மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு படிங்க. இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. நெட்டில் நீங்கள் வந்து எது தெரியலனாலும் நீங்கள் நெட்டில் போட்டாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் சொல்ல வந்தது அதுதான். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்டே கிடையாது. இது அது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. க்ரோஸ்கில் உங்களுக்கு 2 hours ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கெமிஸ்ட்ரி பிஹைண்ட்ஸ் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சு படிக்கணும், பைகாட் பண்ணக்கூடாது. அதாவது மக்கப் பண்ணி படிக்கக்கூடாதுன்றதுக்காக, கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக 2 hours ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் சண்டே 30/11/2025. ஸோ டைம் வந்து 10 AM to 12 PM வரைக்கும் 2 hours ஆன்லைன் ஒர்க் ஷாப் தான் இது பியூர்லி ஆன்லைனில் தான் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு 8th standardலேருந்து 12th standard வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.